Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So இன்னைக்கு நம்ம 3 in 1 சீரீஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் அந்த 3 in 1 சீரீஸ் இஸ் ஃபுல் ஆஃப் vocabulary, comprehension and grammar. ஸோ இன்னையோட vocabulary வாங்க idioms. ஸோ நான் நிறைய திருப்பி idioms, clauses, speech கொடுக்குறேன். இல்லைனா வந்துட்டு synonyms, RC அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால எனக்கு I don't remember the 3 in 1 series. But every 3 in 1 series will be capturing vocabulary, comprehension and grammar. All the three components of language paper. So to hit the nail on the head means அப்படின்னு கொடுத்துட்டு நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பேசுகிறேன்னா நிறைய பேர் ஆன்சர் போடுறதுக்காக தான். ஸோ டு மிஸ் த மெயின் பாயிண்ட், டு டூ ஃபிசிக்கல் ஒர்க், டு சே சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட், டு ஹிட் சம் ஒன் ஆங்க்ரிலி. ஸோ டு ஹிட் த நெயில் அப்படின்னு சொல்லும் பொழுது டு ஹிட் சம் ஒன் ஆங்க்ரிலி நிறைய பேர் நினைக்கலாம். பட் இடியம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும் அது ஹிடன் மீனிங், நாட் த லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை நான் சொல்கிற டைமில் நீங்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ், மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ரைட் டு சே சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட். யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்னா ஒரு ஆணியுடைய அந்த தலையை பார்த்து அடிச்சிரு. ஸோ அப்போ கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக அடிச்சிங்கன்னா ஆணி இறங்கிடும். இஸ் தட் கிளியர்? ஸோ டு எக்ஸ்பிரஸ் ஆர் டூ சம்திங் அக்யூரேட்லி. ஸோ இந்த எக்ஸாக்ட்லி ரைட் அப்படிங்கிற ஒரு கூட ஆக்சிமோரான். ஓகே, ஐ வுடன்ட் சே ஆக்சிமோரான், இட் இஸ் சூப்பர்ஃப்ளூவஸ். ஓகே, வாங்க செகண்ட் கொஸ்டின். த மீனிங் ஆஃப் த இடியம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஸோ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what do you mean by blue moon? See, blue moon அப்படின்னு சொன்னால் ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி சான்ஸ் இருக்கா? See, 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு நியூ மூன், 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஃபுல் மூன் வரும். ஆனால் ஒரே மந்தில் 2 ஃபுல் மூன் வரணும்னா இட் இஸ் வெரி வெரி ரேர். அண்ட் all of you are right. Up to C, rarely is right. So once in a blue moon means happens very rarely. And scientifically பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது வர்ற அந்த ஃபுல் மூன் வந்துட்டு ஆக்சுவலாக அது ஒரே மாதத்தில் வர ரெண்டாவது பௌர்ணமி கொஞ்சம் பிக்கராகவும் ப்ளூவர் கலரில் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால தான் அதை ப்ளூ மூன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மீன்ஸ் சம்திங் விச் ஹேப்பன்ஸ் ரேர்லி. தேர்ட், a blessing in disguise means என்ன? blessing அப்படின்னா என்ன? ஒரு வரம். disguise அப்படின்னா மாறுவேஷம். ஸோ ஒரு வரம் வந்து மறைந்திருந்து வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஹிடன் கர்ஸா? அது ஆப்போசிட் ஆகிடுதுல்ல, blessingக்கு ஆப்போசிட் கர்ஸ். a good thing that seemed bad at first அப்படின்னு சொல்கிறாங்க. a bad thing that looks good, an open reward. So most நிறைய பேருக்கு B and C confuse ஆகலாம். A bad thing that looks good, a good thing that seemed bad at first. So blessing in disguise, அதாவது முதல்ல அது வந்து பேடாக ஒன்று நடக்குது. அதாவது நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணுறது or seemed bad, but escape from the accident is a good thing. So option B, a good thing that seemed bad at first அப்படின் சொல்கிறது தான் blessing in disguise. So something good comes out in every bad situation. Okay, ஒரு bad situation நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதிலிருந்து நம்ம ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும். Fourth, to spill the beans means to waste food, to cook carelessly, to reveal a secret, to start a fight. ஸோ நிறைய பேர் இப்போ இடியம்ஸ்னு தெளிவாக நம்ம A and Bயை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ டு ரிவீல் அ சீக்ரெட் ஆர் டு ஸ்டார்ட் அ ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C, டு ரிவீல் அ சீக்ரெட். யூ ஆர் ரைட். பிகாஸ் ஸ்பெல்லிங் த பீன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்மளையும் அறியாமல் ஒரு விஷயத்தை வெளியே தவற விடுவது. அதாவது ஒரு கேன் ஆஃப் பீன்ஸு அவங்க ஊரில் அந்த மாதிரி கேனு பீன்ஸுன்னு இருக்கும். ஸோ நம்ம ஊரில் எதையானு எடுத்துக்கோங்களேன், ஏதான ஒரு பேக்கெட்டில் இருக்கிறத திடீர்னு கொட்டிடுறீங்க.
ஓகே, அந்த மாதிரி ஒரு எதிர்பாராமல் ஒரு விஷயத்தை வெளியே விடுவதை டு ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The idiom burn the midnight oil means, இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்திருக்கு. burning the midnight oil அப்படின்னு, to waste fuel, to work late into the night, to sleep early, to light a lamp. ஸோ burning the midnight oil, midnightன்னு சொல்லிட்டோம். ஸோ to sleep early இருக்காது, waste fuel-ஆக இருக்கலாம், work late into the night-ஆக இருக்கலாம், டு லைட் அ லேம்ப் அது டைரெக்டாக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா மிட் நைட் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேர்னிங் த மிட் நைட் ஆயில், என்னதான் விளக்கு இல்லாத நேரத்தில் கூட மிட் நைட்லலாம் அவங்க வந்து விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் லேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க மிட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணும் பொழுது தே நீட் லைட். ஸோ தட் இஸ் ரெப்ரசன்டட் சிம்பாலிக்கலி as burning the midnight oil. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மெழுகுவத்தியோ இல்லை நம்ம ஊர் போல் இருக்கிற இடத்துல எண்ணெய் விளக்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை லேட் நைட்டுக்கும் யூஸ் பண்ணுறத சிம்பாலிக்காக அவர் ரொம்ப லேட் ஒர்க் பண்ணுறார், லேட் நைட். இப்போ எல்லாருமே நைட் ஷிஃப்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் லைக் டே டைமில் ஒர்க் பண்ணாதான் வேறு மாதிரி சொல்லணும். ஓகே, we have to create a new idiom for that. இன் ஹாட் வாட்டர் மீன்ஸ், இதுவும் நம்ம நிறைய பேப்பரில் பார்த்துருக்கோம். இன் ஹாட் வாட்டர், ஸோ வார்ம் வாட்டர் நல்லாயிருக்கும். ஓகே, அதுவும் இப்போ எல்லா ஊர்லேயும் குளிருங்கிறாங்க. ஸோ யாரை நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் பயங்கர கோல்டுன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வார்ம் வாட்டர் கூட இருக்கும், ஆனால் ஹாட் வாட்டர் அதில் இத்தனை கோல்டில் கூட ஹாட் வாட்டர் இஸ் அன்பிளசன்ட். ஸோ ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் ஃபீலிங் ரிலாக்ஸ்ட் ஆர் பீயிங் எக்ஸைட்டட் இருக்க முடியாது. டேக்கிங் அ பாத் இன் சீரியஸ் ட்ரபிள். ஸோ ஹாட் வாட்டர், யூ ஆர் ஆல் ரைட், இன் சீரியஸ் ட்ரபிள். ஸோ அதுக்கு தான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். இன் ட்ரபிள், இன் ஹாட் வாட்டர் மீன்ஸ் இன் ட்ரபிள். ஸோ ஜென்ரலாக நான் ஏன் இடியம்ஸ்க்கு நான் வந்து பிக்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு இன்டைரக்டாக கொடுக்குற ஒரு விஷயங்கிறதுனால ஒரு பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் யூ கேன் மெமரைஸ். ஓகே, லாங்குவேஜ் கேன் பி லேர்ன்ட் த்ரூ லாட் ஆஃப் கலர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். அதனால் இது கொடுக்குறேன். டு பைட் த புல்லட், அகெயின் இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டே வரோம். பைட் த புல்லட் மீன்ஸ், புல்லட்னா என்ன, நம்ம பிஸ்டல்லே ரிவால்வர்லேருந்து வரக்கூடிய ஒரு புல்லட் உங்களுக்கு தெரியும். To show anger, to face a difficult situation bravely, to refuse help, to attack someone அப்படின்னு பார்க்கும் பொழுது பைட்டிங் த புல்லட், அதாவது ஒரு அடிப்பட்டு புல்லட் தாக்கின இடத்த நம்ம தாங்கிக்கிட்டு அவர் ஒரு சோல்ஜர் எடுக்கிறார் இல்லையா. ஸோ டு ஃபேஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் பிரேவ்லி. ஓகே, ஸோ இது வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா, சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம்ல, வில்லன்ஸ் எல்லாம் அடிப்பட்டாங்கன்னா எங்கேயோ ஒரு மறைவிடத்துக்கு போயிட்டு அவங்களால டாக்டர்லாம் வைக்க முடியாது, அவங்களே வந்து அதை பல்ல கடிச்சிட்டு அதை வெளியில் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டு பைட் த, அதிலிருந்து வந்தது தான் இந்த டு பைட் த புல்லட், டு ஃபேஸ் அ சிச்சுவேஷன் வித் கரேஜ். நெக்ஸ்ட், அண்டர் த வெதர் மீன்ஸ், அண்டர் த வெதர். ஸோ இப்போ நம்ம இப்போ கூட சொல்லிட்டு இருந்தோம் வெதர் ஃபோர்காஸ்ட்டு எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் ரொம்ப குளிருன்னெலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் இல், ஃபீலிங் நர்வஸ், ஃபீலிங் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர், ஸோ அண்டர் த வெதர்னால ஐ எம் எலிமினேட்டிங் ஹாப்பி அண்ட் எனர்ஜெட்டிக். ஃபீலிங் இல் இல்லைனா ஃபீலிங் நர்வஸ், இட் ஷுட் பி நெகட்டிவ். ஃபீலிங் இல், திஸ் கம்ஸ் ஃப்ரம் த sailors. அண்டர் த வெதர், ஸோ அவங்க தான் இதில் சீல போகும் பொழுது வெதர் அவங்கள ரொம்ப பாதிக்கும். ஓகே, ஸோ அப்போ பாதிக்கும் போது அவங்க அந்த சிக்னஸை அவங்க வந்து அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து இப்போ அது ஒரு இடியமாக எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறோம். டு கால் இட் அ டே மீன்ஸ், ஸோ இது வந்து பேங்கிங்கில் வந்துட்டு நிறைய நான் ஒன்ஸ் இந்த இடியம்ஸ் பண்ணினதுலேருந்து எல்லாருமே நம்ம முடிவில் சொல்லும் பொழுது டு கால் இட் அ டே அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டு நேம் அ டே, டு ஸ்டாப் ஒர்க்கிங்,
to celebrate, to postpone work. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுதே பேங்கிங் செஷனில் என்ன சொன்னேன், முடிவு வரும் பொழுது அவங்களே இதை சொல்லிடுவாங்கன்னு சொன்னேன். ஸோ டு ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் தட் டே. ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம இந்த செஷனை முடிக்கும் பொழுது we can say bye bye, we'll call it a day அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் I am stopping work at this moment for today அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 10th, a piece of cake means, so a piece of cake, cup of tea அப்படின்னு சொல்றதெல்லாம் something very easy. Okay, a piece of cake means very easy to do. இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது, இது எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இன் ஓல்டன் டேஸ் பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் பிளாக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸ்லேவ்ஸாக. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு டான்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் பிரிட்டிஷர்ஸ்க்கு பண்ணாக்க அவங்களுக்கு ரிவார்டாக ஒரு பீஸ் ஆஃப் கேக் கொடுப்பாங்களாம். ஸோ இவங்க அதான் சொல்லுவாங்களாம், ஓ டான்ஸ் தானே ரொம்ப ஈஸி, ஸோ அதிலிருந்து அந்த பீஸ் ஆஃப் கேக்கை என்னால் ஈஸியாக வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லுவடையில் இது எ பீஸ் ஆஃப் கேக்னா சம்திங் விச் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு வந்துருச்சு. வாங்க நம்ம அடுத்த வொக்காபுலரி முடிச்சிட்டோம். இப்போ காம்ப்ரஹென்ஷன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் காம்ப்ரஹென்ஷனில், அதாவது ஒரே சென்டென்ஸில் டிவைட் பண்ணியும் உங்களை அரேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா 4 சென்டென்ஸை கொடுத்துட்டு உங்களை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டென்சஸை ரீஅரேஞ்ச்மெண்ட், and otherwise you can call this para jumble. Okay, so என்னவா இருக்கலாம்? He worked hard every day to improve his skills. Ramesh always dreamed. ஸோ எப்போவுமே இதுதான் க்ளூ. நான் எப்போவுமே சொல்லுவேன் para jumble is like seating arrangement. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி க்ளூ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் இங்கே க்ளூ கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ரமேஷ்னு நவுன் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் ஹீ வரணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஹீ ஹிஸ்ன்னு வந்திருக்கிறதுனால பி ஷுட் பி த ஃபர்ஸ்ட். ஸோ ஐ எம் எலிமினேட்டிங் தீஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ Ramesh always dreamed of becoming a successful engineer. Okay, அப்போ he worked hard every day வருமா? Today he is admired by many young students வருமா? அடுத்தது ஏன்னா BA-வா BD-யா? His dedication finally paid off. So BD வர முடியாது. Am I clear? ஃபைனலி இப்போ புரியுதா நாங்கள் எப்படி க்ளூ இங்கே கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு? ஸோ ஃபைனலிங்கும்போது பிடி வராது, கொஞ்சம் அடுத்த 2-3 விஷயத்தை அவரை பற்றி சொன்னதுக்கு பிறகு தான் ஃபைனலி வரணும். ஸோ BADC. அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். He worked very hard every day. Then today he is his dedication, அந்த ஒரு இது அவருக்கு ரிவார்டு கொடுத்துச்சு. எப்படி? He is admired by many young students. Am I clear? ஸோ இப்படி செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எலிமினேட் பண்ணிவிட்டு தென் யூ செக் யோர் அரேஞ்ச்மெண்ட் இஃப் இட் இஸ் ரைட். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட், the teacher appreciated her efforts. So the teacher appreciated her efforts. யார் அப்ரிஷியேட் பண்ணாங்க? யாரோ ஒரு கேர்ள். ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் நம்ம இதை கொடுக்க முடியும். ஸோ ABCDங்கிறது வராது. ஸோ மற்ற 3மே பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ BA-வா BC-யான்னு பாருங்கள். ஸோ she practiced speaking English daily. ஓகே, ஓகே, the teacher appreciated her efforts வருமா, இல்லைனா her confidence improved significantly வருமான்னு பார்க்கலாம். 2மே வரலாம். ஏன்னா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராக்டிஸ்னால அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த டியை பாருங்கள். ஆஸ் அ ரிசல்ட் ஷீ பெர்ஃபார்ம்ட் வெல் இன் த இன்டர்வியூ. டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணதுனால ரிசல்ட்னால இவங்க செஞ்சுருப்பாங்களா, இல்லை அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்களா? CD is a pair. Am I clear?
சிடி இஸ் எ பேர், அதுலேயும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏ த டீச்சர் அப்ரிஷியேட்டட் ஹர் எஃபர்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக வருமா, ஹர் அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா ஹர் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தா இது லாஸ்ட்டாக வர முடியும். ஓகே, ஹர் எஃபர்ட்ஸ்னால் அவங்க ப்ராக்டிஸை தான் இவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, அதனால் இன்டர்வியூவில் இவங்க நல்லா செஞ்சாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் பி விச் இஸ் BACD. இப்போ நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு ஏன் மேம் அது முன்னாடி வராதா, ஏன் மேம் இது முன்னாடி வராதான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கு தான் நான் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? ஓகே, இந்த சிடி இஸ் அ பேர் அதை கவனிக்கிறோம். பட் ரெண்டுத்துலேயும் சிடி கொடுத்துட்டாங்க. ஹர் எஃபர்ட்ஸுக்கு பதிலாக ஹர் சக்ஸஸ்ன்னு கொடுத்துருந்தால் ஏ வந்திருக்கும், பின்னால் போடுவோம். இப்போ எஃபர்ட்ஸுங்கிறதுனால இவங்களுடைய ப்ராக்டிஸை தான் இவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th. The rain stopped suddenly. The match resumed after some time. Dark clouds had covered the sky. Players returned to the field. இதை நான் பார்த்தீங்கன்னா 4 தனி நவுன் கொடுத்துருக்காங்க. ரெயின், ஒரு மேட்ச், டார்க் கிளவுட்ஸ், பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இதில் க்ளூ ரொம்ப க்ளூலெஸ். இட் அப்பியர்ஸ் டு பி வெரி சிம்பிள், பட் எது வேணால் எதுக்கு முன்னால் வேணால் வரலாம். ஸோ பேர் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தவரையில் BD இஸ் அ பேர். The match resumed after some time. Players returned to the field. BD is a pair. ஸோ இதுதான் நான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு மிஸ்டேக் நீங்கள் நல்லா எவ்வளோ பாருங்கள், நல்லா இப்போ BD இது ரெண்டில் பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ BD பேர் இருக்கிற ரெண்டு இதுவா, ஸோ இது ரெண்டையும் நான் எலிமினேட் செஞ்சிடறேன். ஓகே, இப்போ BDக்கு AC வரணுமா CA வரணுமான்னு பார்க்கலாம். ஓகே, the rain stopped suddenly. Dark clouds had covered the sky. See, இப்போ நம்ம எண்டில் என்ன சொல்கிறோம், மேட்ச் ஆரம்பிக்க போகுது, பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்போது டார்க் கிளவுட்ஸை முன்னாடி போட முடியாது, ரெயின் ஸ்டாப் ஆனால் தானே இது வர முடியும். ஸோ ஏ ஷுட் பி in the beginning. Is that clear? Bக்கு முன்னால A இருந்தால் தான் ரெயின் ஸ்டாப் ஆனால் தான் மேட்ச் ரெஸ்யூம் ஆக முடியும், அப்போ தான் பிளேயர்ஸ் வர முடியும். ஸோ இட் இஸ் CABD நாட் ACBD. am I clear? இந்த 4 சென்டென்சஸும் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதுலேயுமே வந்துட்டு ஆர்டிக்கல் எரரோ ஆர்டிக்கல் க்ளூவோ இல்லை ப்ரொனவுன் க்ளூவோ எங்களால் கொடுக்க முடியல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேரை கண்டுபிடிக்கிறோம், அந்த பேருக்கு முன்னால் என்ன வர முடியும் அப்படின்னு பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ இட் இஸ் CABD. நெக்ஸ்ட், he apologized for his mistake. ஸோ அந்த he யாருன்னு பார்க்கலாம், இல்லை அந்த மிஸ்டேக் என்னன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம். he realized that he was wrong. ஸோ இங்கேயும் வந்து எந்த நவுனும் கொடுக்கல. his friend accepted the apology. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க, இங்கே நவுனே கொடுக்கல. they continued their friendship. ஓகேவா? ஸோ again CD is a pair. his friend accepted the apology, they continued their friendship. CD is a pair. ஸோ CD இருக்கிற பேராக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஓகே, இப்போது his friend accepted the apology. apologyக்கு முன்னாடி என்ன வரணும், apologized, ஏ வரணும். ஸோ ஏ இருக்கா, he realized that he was wrong first. am I clear? ஸோ இது வந்து பின்னாலேருந்து நம்ம அந்த பேரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து நவுன் ப்ரோனவுன் அப்படிங்கிற க்ளூவோ இல்லை ஆர்டிக்கல் ஏ ஆர்டிக்கல் த க்ளூவோ இல்லை. இஸ் தட் கிளியர்? ஸோ ஒருவர் அவனுடைய மிஸ்டேக்கை அவன் தப்பு செய்தான்னு ரியலைஸ் பண்ணால் அந்த தப்புக்கு ஹிஸ் மிஸ்டேக், அந்த தப்புக்கு அப்பாலஜைஸ் செய்தான். அவனுடைய ஃப்ரெண்ட் அந்த அப்பாலஜியை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் இருவரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ செய்தார்கள். ஸோ BACD இஸ் த லாஜிக்கல்
arrangement for this paragraph. Next, the company introduced new safety measures. The company and the company பார்க்கலாம். Many accidents were reported earlier. Employees now feel more secure at work. These steps reduced workplace hazards. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த these steps. So these steps na என்ன அந்த new safety measures அப்படின்னு பார்த்துக்கோங்க. Employees now feel more secure. ஆக்சிடென்ட்ஸுக்கு அப்புறமா அவங்க வந்து செக்யூராக இருந்திருப்பாங்க இல்லை. ஸோ இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ்ட் இதை செஞ்சதுக்கு பிறகு தான். ஸோ ஏசி இஸ் அ பேர். Company introduced new safety measures. So employees now feel more secure at work. Correct? Okay. So இப்போ employees இப்போ என்ன வரும்? Many accidents. First, many accidents were reported earlier. B, D. இப்போ AC ஒரு இதுன்னு சொல்லிட்டோம் பேர். இப்போ ஏ ஃபர்ஸ்ட் வராதுன்னு நம்ம சொல்லிட்டோம். The company introduced AC ஏன்னா இங்கே ஏசி இல்லை. ஸோ எலிமினேட் தீஸ் டூ ஆப்ஷன்ஸ். அப்போ பிஏவா பிடியான்னு பாருங்க. Many accidents were reported earlier. So earlier. So now the company introduced new safety measures. Employees okay. இருங்க வர BDAC. These steps. Okay, ACD. AD. Okay, D நடுவுல வரலாம். These steps ஏன்னா new safety measures. Okay, அதனால இவங்களும் ஃப்ரீ இதுவாக இருக்காங்க. ADC. One minute. BADC. Yeah, BADC. Is that clear? ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா இந்த these steps நம்ம முன்ன ஃபஸ்ட்டே பண்ணோம் இல்லையா. these ஸ்டெப்ஸை நீங்கள் இந்த these இந்த ப்ரோனவுனை எதோட நீங்கள் எந்த நவுனோட கனெக்ட் பண்ணுறீங்க? சேஃப்டி மெஷர்ஸ் இஸ் த நவுன். these steps, these safety measures. So AD is a pair and ஏக்கு பிறகு தான் employees feel more secure. இந்த சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் பின்னால் தான் சி வரணும். ஸோ தி ஸ்டெப்ஸ் இருக்கும் பொழுது இந்த ஒர்க் பிளேஸ் டேஞ்சரை இதை ரெடியூஸ் செய்ததனால் எம்ப்ளாயீஸ் ஃபீல் மோர் செக்யூர். ஸோ அதற்கு முன்னாடி நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. கம்பெனி சேஃப்டி மெஷர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால் ஒர்க் பிளேஸ் டேஞ்சர்ஸ் குறைஞ்சது. எம்ப்ளாயீஸ் இப்பொழுதெல்லாம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. BADC. Is that clear? Is the right arrangement. Now let's go to next part, grammar, active voice and passive voice. So first idioms vocabulary முடிச்சிட்டோம். அடுத்தது பேராஜம்பிள்ஸ் முடிச்சிருக்கோம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு. ஸோ சின்ஸ் இட் இஸ் வெரி லாங் நான் வந்து 5ஓட கட் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா போயிட்டே இருந்துச்சுன்னா போர் அடிக்கும். அதனால் 5ஓட அந்த பேராஜம்பிள்ஸை முடிச்சிட்டேன். இப்போ வாங்க 10 questions கிராமரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தி மேனேஜர் அப்ரூவ்டு த ப்ரப்போசல். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நிறைய படிக்கக்கூடிய சில மாதிரியான காம்ப்ரஹென்ஷனை ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாது, ஆனால் இல்லை ஒமிட்டும் செய்யக்கூடாது. கிராமரையும் வெக்காபுலரியும் ஒர்க் பண்ணுறதுடைய பாதி நீங்கள் காம்ப்ரஹென்ஷனுக்கு ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோவும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் செய்ய முடியும். ப்ராக்டிஸ் செய்தால் கிளியர் செய்ய முடியும். ஸோ பை திஸ் டைம் அப்ரூவ்டு. ஸோ அப்ரூவ்டுக்கு எனக்கு பாஸ்ட் வாஸ் ஆர் வேர் இருக்கணும் ப்ளஸ் V3. V3யும் அப்ரூவ்டு தான். ஸோ வாஸ் அப்ரூவ்டு எங்கே இருக்குது? த ப்ரப்போசல் வாஸ் அப்ரூவ்ட். ஹாஸ் பீன் இந்த டென்ஸ் எனக்கு வேண்டாம், ப்ரெசன்ட் டென்ஸ் வேண்டாம், ஹேட் அப்ரூவ்டு எனக்கு தேவையில்லை. வாஸ் ஆர் வேர் ஏன்னா இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸில் அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆக்டிவ் பாசிவ்க்கு நான் என்ன ரூல் சொல்லியிருப்பேன்?
டென்ஸ் அப்படியே இருக்கணும். ஆர் இன்வெஸ்டிகேட்டிங், இதை மட்டும் பாருங்க, எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. ஸோ எனக்கு பீயிங் இன்வெஸ்டிகேட்டட், பீயிங் V3 இன்வெஸ்டிகேட்டட். ஓகேவா? இது இஸ் ஆர் ஆர்லேயே இருக்கணும். ஸோ த கேஸ் இஸ் பீயிங் இன்வெஸ்டிகேட்டட். am I clear? இது பாஸ்ட், ஏன்னா இது பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கக்கூடாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்லலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஸோ அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பட் வித் அ பி verb followed by V3. அவ்வளோதாங்க passive voice. Will complete, so you cannot change the tense. So அதே future tense, but I need a be verb plus complete ஓட completed V3, be plus V3. So will be completed. நான் இவ்வளோ மட்டும்தாங்க பார்ப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் கம்ப்ளீட்டட், ஹாஸ் பீன் அதெல்லாம் இல்லை. ஸோ த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். ஃபோர்த், the teacher has explained. ஸோ ஹாஸ் எக்ஸ்பிளைன்டு, ஹாஸ் ஹாவெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அங்கேயே இது V3ல தான் இருக்குது. வாட் டு ஐ நீட்? ஐ நீட் அ பி verb, பீன். இந்த இது இருந்துச்சுன்னா, ஹாஸ் ஹாவ் இருந்தால் எனக்கு பீன் வேணும். has or have been V3. The lesson, ஸோ இந்த ரெண்டுத்தில் ஸோ had எனக்கு past, எனக்கு present தான் வேணும். has been explained. புரியுதா? has explained வரக்கூடாது. passive voiceல எனக்கு be verb plus V3 வரணும். இந்த past எனக்கு தேவையில்லை, past perfectோ எனக்கு தேவையில்லை, எனக்கு present perfect. Has been explained. They were watching a movie. So எனக்கு அதே was or were இருக்கணும். ஓகே, வாட்சிங்கிறது எனக்கு ஒரு be verb வந்து being watched, being watched. இதுதான் நான் வந்து ரஃப் காலமில் நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை, இது நம்ம எழுதணும்னு நம்ம நினச்சாலே வந்துடும். ஸோ இங்கே ஈஸ் வரக்கூடாது, has வரக்கூடாது, had வரக்கூடாது, was being. A movie was being watched by them. இப்போ நிறைய பேர் ஏ எடுக்கலாமான்னு நினைப்பீங்க being watched வச்சு, பட் இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு இங்கே was or were, இங்கே they plural அதனால were. ஆனால் இங்கே மாற்றும் போது மூவி சிங்குலர் was. இஸ் தட் கிளியர்? சரி, நான் வேணா இங்கே எழுதிடுறேன். சரி, இஸ் am are, இதில் ஏதானும் ஒன்று. இப்போ அங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா இஸ் am are வரணும். அங்கே பாஸ்டில் ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்டில் இருந்துச்சுன்னா வாஸ் ஆர் வேர். ஏன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்திரம்ல, அப்போ சிங்குலர் ப்ளூரல் மாறும். ஓகே, பீயிங் கண்டினியூஸ் டென்ஸில் பீயிங் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பீன் வரும். இஸ் தட் கிளியர்? ஸோ அதுலேயே வந்து ஹேஸ் ஹாவும் வாஸ் வேறு இஸ் ஆர்லாம் சிங்குலர் ப்ளூரல் அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றும் போது மாறும். ஓகே, someone stole my wallet. Stole. ஸோ ஸ்டோல்னு வரும்போது எனக்கு பி verb வந்து was or வேறுன்னு இங்கே வச்சிருவேன். ஸ்டோல், ஸ்டீல், stole, stolen. Stolen is the V3. A wallet, my wallet singular, அதனால was stolen. My wallet was stolen. புரியுதா? அது is stolen வரக்கூடாது. has had stolen இங்கே வரவே வராது. ஓகேவா? The company will announce. இந்த ஃப்யூச்சர் வந்து எல்லாத்துலேயுமே சிம்பிளுங்க. ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் சிம்பிள், ஏன்னா சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் வராது. அண்ட் பாசிவ் வாய்ஸ்லேயும் வில் பீன்னு போட்டால் போதும், வில் பி அனௌன்ஸ்ட். ஸோ வேர் டு யூ கெட் தட்? சி, த ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட் soon. He is writing a letter. ஸோ அந்த இஸ், ஸோ எனக்கு இஸ் ஆம் ஆரில் தான் இருக்கணும், வேறு எந்த பி verb எனக்கு வரக்கூடாது. ஓகே,
ரைட்டிங்னு இருக்கிறதுனால எனக்கு பி verb வந்து ஐஎன்ஜி பீயிங். ரைட், ரோட், ரிட்டன். V3 வந்து ரிட்டன். ஓகே, பீயிங் ரிட்டன் எங்க இருக்கு? பீயிங் ரிட்டன் ரெண்டுத்துல இருக்கா? ஸோ இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ இங்க இஸ் தான் வரணும், வாஸ் வரக்கூடாது. பேஸ்ட் ஆன் திஸ் இஸ். am I clear? கண்டிப்பா க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பி கேர்ஃபுல். தி ஒர்க்கர்ஸ் ஹாவ் ரிப்பேர்ட் த ரோட். அகெயின் அதான் நான் சொல்கிறேனே, இதுலலாம் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. ஸோ ஹாவுக்கு பக்கத்தில் அங்கேயே V3 இருக்கும். ஸோ நம்ம இன்பிட்வீன் பீன் போடணும். ஹாவ் பீன் ரிப்பேர்டு. ஆனால் அங்கே ஹாவ் பீனா ஹாஸ் பீனான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஒர்க்கர்ஸ் ப்ளூரல் ஹாவ். ஆனால் ரோடு இங்கே வரும் பொழுது சிங்குலர் ஹாஸ் பீன். am I clear? The road singular, it has been repaired. அதே workers, they have repaired. Subject verb agreement எல்லாமே இந்த present perfect, present continuous, present இதுக்கெல்லாம் தான் வரும். past, futureலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, cooked, past. ஸோ பாஸ்ட்டுக்கு நமக்கு ரெண்டு தான் இருக்கு. வாஸா வேறான்னு பாருங்க. ஏன்னா இங்க the chef வந்து he. ஸோ இங்கே மீல் இட் ரெண்டுமே நமக்கு சிங்குலர் தாங்க. ஸோ சிங்குலருக்கு வாஸ். த மீல் வாஸ் குக்டு பை த செஃப். ஏன் நம்ம இஸ் குக்டு போடல? இங்கே த செஃப் குக்ஸ்னு ப்ரெசண்டில் இருந்தால் இஸ் குக்டு. இங்கேயே பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால வாஸ் குக்டு. am I clear? So with this we have come to the end of today's session. I hope you enjoyed this session. I'll meet you in the next video with the next set of 3-in-1 series. Till then, we'll call it a day. Bye. Thank you.